குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜியாகிரஃபியில் யூனிட் 3 வந்து ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன லேர்னிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் வாட்டர் ஆன் த எர்த். என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் அப்படின்னு சொன்னால், அதாவது பூமியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளும் அதனோட தன்மைகள் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா டு லேர்ன் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். அதாவது நீரியல் சுழற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா அதனோட அடிப்படை கருத்துக்களை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டு ஸ்டடி த டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். அதாவது நீரியல் சுழற்சியின் பல்வேறுபட்ட காம்பனன்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் ஆன் ஏர். ஆல் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் நீட் வாட்டர் ஃபார் survival. Apart from the drinking water is required for domestic agriculture, industrial purpose, etc. Water is very essential for carrying out almost all economic activities. So water is an indispensable element without which life form on the earth is not possible. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீர் வந்து பூமியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரிசோர்ஸு. இது பார்த்திங்கன்னா எல்லா தாவரங்களுக்கும் அனிமல்ஸுக்கும் உயிர் வாழ்வதற்கு தேவை. என்ன தேவை அப்படின்னா தண்ணி ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. சரியா? நீர் குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டினோட தேவைகளுக்கும், குளிக்கிறதுக்கு, அப்புறம் சமைக்கிறதுக்கு, அடுத்தது விவசாயத்துக்கு, அடுத்தது தொழிற்சாலையில், இந்த மாதிரி எல்லா இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி தேவைப்படுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரியா? அனைத்து வகையான பொருளாதார செயல்பாடுகளுக்கும் நீர் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நீர் பார்த்திங்க அப்படின்னா பூமியில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. சரியா? நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் அது என்ன அப்படின்னா நீர் வாட்டர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்டினியூஸ் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் வித்தின் த எர்த் அண்ட் த அட்மாஸ்பியர். இதுதான் இதனோட மீனிங். என்ன ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸ் மூமெண்ட்டு. வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்குது. ஒன்று என்ன தண்ணி ஆகுது, ஆவி ஆகுது, திரும்பியும் தண்ணி ஆகுது, திரும்பியும் ஆவி ஆகுது, திரும்பி தண்ணி ஆகுது. அது என்ன ஆகுது அப்படின்னா ரொட்டீனாக அது மூமெண்ட் ஆகிட்டே கண்டினியூஸாக மூமெண்ட் ஆகிட்டே இருக்குது. சரியா? வாட்டர் இதை தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூமி அப்புறம் அட்மாஸ்பியரும் இதுக்கு ரெண்டுக்கும் மாறி 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 மூவ் ஆகிட்டே இருக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா வாட்டர் ஆன் த எர்த். அபவுட் 71% ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு பை water. The quantity of water present on the earth is about 326 million cubic miles. It is hard to visualize this massive quantity of water. Most of the water on the earth is saline and is found in sea and ocean. The salt water constitute about 97.2% and the fresh water is only about 2.8%. Out of this 2.8%, about 2.2 is available as surface of water. On the remaining 0.6% as underground water. From this 2.2 of surface water, 2.15 is available in the form of the glacier and ice caps. 0.01 is lakes and streams and the remaining 0.04% is other form. Only about the 0.25 of total groundwater of 0.6% can be
economically extracted with the present drilling technology. சரி, ஃபஸ்ட்டு இது பாருங்கள். வாட்டர் சைக்கிள் அப்படின்னா என்னென்னா, வாட்டர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னல, மூமெண்ட் ஆஃப் வாட்டர்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்டர் என்ன பண்ணுது, கண்டென்சேஷன். ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து கண்டென்சேஷன் ஆகுது, அடுத்தது ப்ரிசிபிடேஷன் ஆகுது, அடுத்து எல்லாம் கலெக்ட் ஆகுது, அடுத்து திரும்ப எவாப்ரேஷன் ஆகுது, அப்புறம் திரும்பியும் கண்டென்சேஷன் ஃபார்முக்கு போயிடுது. அப்படி இதுதான் வந்து வாட்டர் சைக்கிள். சரியா, இதுவும் வந்து அதே தான் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ், பூமிக்கு அடியில் தங்கிறது இருக்குது. வாட்டர் ஸ்டோரேஜின்னு ஓஷன்ஸில் இருக்குது. கண்டென்சேஷன்னா அது வந்து மேகத்தில் வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் இன் த அட்மாஸ்பியரில் ஸ்டோர் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது எர்த்து, அப்புறம் அட்மாஸ்பியர், திரும்ப எர்த்து, அப்புறம் அட்மாஸ்பியர், அப்படி தான் சர்க்கிள் ஆகிட்டே இருக்கும். சரியா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட்டர் ஸ்டோரேஜ் இன் ஐஸ் அண்ட் ஸ்னோ. இங்கே ஐஸ் அண்ட் ஸ்னோவில் வந்து மலைகளில் அதாவது ஸ்டோர் ஆகுது. அடுத்து இன்ஃபில்ட்ரேஷன், கிரவுண்ட் வாட்டர், ஸ்ப்ரிங்கு, ஃப்ரெஷ் வாட்டர், சர்ஃபேஸ் ஆஃப் ரன் ஆஃப், திரும்பி அது என்ன ஆகுது, அப்படியே உருகுது. அப்புறம் எவாப்ரேஷன் ஆகுது, அதுக்கு அடுத்து கண்டென்சேஷன் ஆகுது, அடுத்து ஸ்டோரேஜ் ஆகுது அட்மாஸ்பியரில். அப்புறம் திரும்பி என்ன ஆகுது, வாட்டர் வந்து ஐஸாக ஸ்னோவாக மாறுது, அப்புறம் வந்து மழையாக வந்து திரும்பியும் அதே மாதிரி. சரியா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பூமியில் எந்த அளவுக்கு வாட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிலப்பரப்பு கொஞ்சமாகவும் வாட்டர் வந்து அதிகமாகவும் இருக்குது. ஓகேவா கண்ணா, இப்போ புரியுதா உங்களுக்கு இது என்னென்னு? சரி, நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் 71% வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பூமியோட மேற்பரப்பு பார்த்திங்கன்னா நீரால் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 326 மில்லியன் வந்து கனமைல்கள் வந்து கியூபிக்கு வந்து அவ்வளோ பெரிய, அதான் நீர் வந்து கண்ணால் நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ தண்ணியும் நம்ம ஓஷனில் இருக்க வாட்டர் நம்ம பார்க்குறது கஷ்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூமியில் உள்ள மேல் பகுதியில் நீர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடல் நீர் வந்து உப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓஷன்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மொத்தமாகவே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 97.2%. இதில் வந்து 2.8 வந்து நல்ல தண்ணியாக இருக்குது. இந்த நல்ல தண்ணீரில் பார்த்திங்கன்னா 2.2 வந்து பூமிக்கு மேலேயும் மீதமுள்ள 6% வந்து நிலத்தடி நீராகவும் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த 2.2ல் வந்து 2.15 வந்து நீராக பனியாறுகளாக இருக்குது. அதில் 0.1% தான் ஏரி, ஆறு, அப்புறம் மீதமுள்ள 0.04 வந்து நீர் வந்து காணப்படுது. மொத்தமாக நிலத்தடியில் நீரில் பார்த்திங்கன்னா 0.06 வந்து தொழிற்சாலைகளுக்கு மூலமாக துளையிட்டு எடுத்துடுறாங்க. சரியா, அதனால் நீர் வந்து மனிதனுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இந்தியாவின் நீர்வளம் வந்து 3 ஆதாரங்களை கொண்டிருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் என்னது ஃபஸ்ட்டு வந்து ப்ரிசிபிடேஷன், அடுத்தது சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். சரியா, இதில் பாருங்கள் இங்கே ஒரு வந்து டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓஷன்ஸ் எவ்வளோ டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வச்சுருக்கு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 96.54. சரியா, அடுத்தது ஐஸ் கட்டியாக பனிமலைகள்னு சொல்கிறோம் இல்லையா, பெர்மனண்ட் ஸ்னோ வந்து 1.74. அடுத்தது கிரவுண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா 1.69 பூமிக்கு அடியில். சாயில் மாய்ச்சர் வந்து 1%, மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம். சரியா, அடுத்தது கிரவுண்ட் ஐஸ் பர்மோஃபாஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது நிலப்பகுதியில் காணப்படும் நிரந்தரமான பனிக்கட்டிகள். சரியா, அந்த பனிக்கட்டிகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 0.022 இருக்குது. அடுத்தது ஏரிகள் வந்து 0.013 இருக்குது. அடுத்தது அட்மாஸ்பியரில் பார்த்திங்கன்னா 0.1% தண்ணி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்வாப் வாட்டர், அதாவது சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய நீர் பார்த்தேன் அப்படின்னா
0.0008. அடுத்த ஆறுகளில் பார்த்திங்கன்னா 2%. அப்புறம் இது வந்து பயாலாஜிக்கல் வாட்டரில் பார்த்திங்கன்னா 1. சரியா? இந்த மாதிரி எல்லாமே இது வந்து எடுத்திருக்கிறாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். ஓகேவா? ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் இஸ் a science which deal with the various aspects of water such as its occurrence, distributions, movement and properties on the planet Earth. Availability of water on the earth is not uniform. Some places are very rich in water resource while some other places are poor in water resource. Hydrological cycle is a global sun driven process where the water is transported from the ocean to atmosphere, from atmosphere to land and the from land back to ocean. The water cycle can be considered as the closed system for the earth, as the quantity of water involved in the cycle is invariable through its distribution varies over space and time. அடுத்தது பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன் டேக் பிளேஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் த பிளான்ட். வாட்டர் வேப்பர் கெட் condensed at the higher altitudes by condensation nucleic and form clouds. The clouds melt in sometimes burst, resulting the precipitation of different form. A part of water from the precipitation flows over the land is called the runoff, and the other part infiltrate into a soil which built up the groundwater. சரியா? hydrological cycle is circulation of water. It is continuous process and take place naturally. The three important places of hydrological cycle are evapotranspiration, precipitation and runoff. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீர் பார்த்திங்க அப்படின்னா பூமியின் மேற்பரப்பில் வந்து அதனோட தன்மை, அதனோட பரவல், அது எங்கேருந்து உருவாகுது, அதனோட பண்புகள், இதை பொறுத்து பல்வேறு வகையாக பிரிக்கிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பூமியில் கிடைக்கும் நீரானது ஒரே சீராக இருக்காது. நீரோட வளமானது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும், ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்னா வாட்டர் சைக்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்னோட ரேசஸை பொறுத்து அது வந்து நடைபெறுது. சரியா? இது பார்த்திங்கன்னா நீர் வந்து கடலிலேருந்து ஆவியாகுது, அதுக்கப்புறம் அட்மாஸ்பியருக்கு போகுது, பின்ன திரும்பியும் அட்மாஸ்பியர்லேருந்து மழையாக வந்து நிலத்துக்கு வருது, நிலத்துலேருந்து நீராக மாறி கடலுக்கு போகுது. சரியா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறி மாறி புவியோட தொடர்புடைய இயக்கங்களை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. சரியா? நீரின் அளவு வந்து மாறாது, ஆனால் நீர் வந்து பரவற இடம் மற்றும் அது காலத்துக்கு ஏற்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறுபடும். ஆவியாதல், அதாவது எவாப்ரேஷன், அதுக்கப்புறம் புவியின் மேற்பரப்பில் காணப்படுற நீர் வந்து மூலமாக தாவரத்திலிருந்து நீர் வந்து கசிந்து வெளியேறுது. இந்த மாதிரி நீர் ஆவியாகிறது, எவாப்ரேஷன் ஆகிறது, அட்மாஸ்பியருக்கு உயரமாக பகுதிக்கு போகும்போது அது என்ன ஆகுதுன்னா தண்ணி வந்து சுருங்குதல் மூலம் மேகமாக மாறுது. மேகங்கள் பார்த்தோன்னா அதுலேருந்து நீர்த்தி விளைகளாக உருவாகுது. இந்த மேகம் வந்து உடைதலின் காரணமாக என்ன ஆகுதுன்னா மழை வருது. சரியா? புவி உடனே என்ன ஆகுது, மழையை வந்து அடையுது. மழைப்பொழிவு ஒரு பகுதி நீர் வந்து புவியின் மேலே வலிஞ்சு போயிடும், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வழிந்தோடல் அப்படின்றோம். அதை இன்னொரு பகுதி பார்த்தா மண்ணுக்குள்ளே ஊடுருவி போயிடும். இதை வந்து என்னென்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த வாட்டர் சைக்கிள் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாக வந்து எப்படி இருக்கும்னா தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அந்த மாதிரி நடக்கிறத வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால் எவாட்ரான்ஸ்பிரேஷன், அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆவி ஈர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? It is defined as the total loss of water from the earth through the evaporation from the surface of water bodies and the transpiration from the vegetation in
scrapped area. It is difficult to determine the evaporation and the transpiration separately. Therefore, it is collectively called the evapotranspiration. The following part explain the process of evaporation and the transpiration. இது வந்து ஹைட்ராலஜிக்கல் சைக்கிளு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓஷன்லேருந்து எவாப்ரேஷன் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அது கண்டென்சேஷன், அப்புறம் ப்ரெசிபிட்டேஷன், அப்புறம் லேக்கு, அப்புறம் அண்டர் கிரவுண்டு, அப்புறம் ஓஷனு, இதெல்லாம் அப்படி மாறுது பாருங்கள். அடுத்தது வந்து என்னன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் எவாப்ரேஷன், டிரான்ஸ்பிரேஷன், அப்புறம் சப்ளிமேஷன், கண்டென்சேஷன், ப்ரெசிபிட்டேஷன், ரன் ஆஃப், அடுத்தது இன்ஃபில்ட்ரேஷன் அண்டு பர்கோலேஷன், அப்புறம் கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோ. சரியா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னு சொன்னால் எவாப்ரேஷன். சரியா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வருது இதில் அப்படின்னா எவாப்ரேஷனும் ப்ளஸ் டிரான்ஸ்பிரேஷன் ரெண்டும் சேர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வு தான் வந்து இது. சரியா? இது வந்து என்ன அப்படின்னா எவாப்ரேஷன். சரியா? சரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவாப்ரேஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஆவி ஈர்ப்பு அப்படின்னு அதில் தமிழில் சொல்லுவாங்க. சரியா? ஆவி ஈர்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் புவியில் வந்து பரப்பில் நிகழக்கூடிய மாற்றங்கள் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆவி ஈர்ப்பு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எவாப்ரேஷனும் டிரான்ஸ்பிரேஷனும் சேர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வு தான் எவாப்ரேஷன். சரியா? அதுதான் இது. இந்த பிக்சர் வந்து அதுதான். அடுத்து இது வந்து எக்ஸாம்பிள். எவாப்ரேஷன்னா என்னது? அதாவது ஆவியாகி மேலே அட்மாஸ்பியருக்கு போகிறது தான். சரியா? அடுத்தது எவாப்ரேஷனா. Evaporation refer to the process in which the liquid form of water change into gaseous form. Water boil at 100 degrees Celsius temperature, but it is actually begin to evaporate 0.0 degree Celsius, அதாவது 32 degree Fahrenheit, and the process take place very slowly. சரியா? Temperature is the prime element which affect the rate of evaporation. There is a positive relationship between these two variables. A real extent of surface water, wind, and the atmospheric humidity are the other variable which affect the rate of evaporation. Many studies reveal on the ocean, seas, lakes, and rivers provides nearly 90% of the moisture in the atmosphere through the evaporation, and the remaining 10% is contributed by plants through transpiration. On the global scale, the amount of water gets evaporated is about the same as the amount of water delivered to earth as precipitation. This process varies geographically, as the evaporation is more prevalent over the oceans than the precipitation, while over the land precipitation roundly exceeds evaporation. The rate of evaporation is low during the period of climb wind than during windy time. When the air is climb, evaporated water tend to stay close to the water body. During widely, the water vapor is driven away from replaced by dry air with the facilitate additional evaporation. சரியா? இப்போ எவாப்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு படித்தோம் இல்லையா? இப்போ வந்து மிஸ் அது வந்து சொல்கிறேன். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர் வந்து
திரவ நிலையிலேருந்து வாயு நிலைக்கு மாறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீர் வந்து கொதிக்க ஆரம்பிக்கிறது வந்து எந்த டைம் அப்படின்னு சொன்னால் 100 டிகிரி செல்சியஸில் பார்த்திங்கன்னா தான் நீர் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். சரியா? வெப்பநிலை வந்து நீர் வந்து கொதிக்கிறது. உண்மையாக பார்த்திங்கன்னா நீர் வந்து 0 டிகிரியில் வெப்பநிலையிலேருந்தே ஆவியாக தொடங்கிடும். ஆனால் இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக நடக்கும். சரியா? ஆவியாகுதல் வந்து அதாவது எவாப்ரேஷன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். ஆனால் இது வந்து வெப்பநிலையை பொறுத்து மாறுபடும். சரியா? வெப்பம் அதிகமாக இருக்கும்போது சீக்கிரமாக ஆவியாகும், வெப்பம் கம்மியாக இருக்கும்போது மெதுவாக போகும். சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா பூமியோட மேற்பரப்பு வந்து நம்ம ரொம்ப அதிகமான நீர் இருக்கிறதுனால அது வந்து விண்டு, அட்மாஸ்பியர், அதுக்கு அடுத்தது ஹியூமிடிட்டி அதெல்லாம் பொறுத்து பார்த்திங்கன்னா இந்த வந்து எவாப்ரேஷன் வந்து நடக்குது. சரியா? அது வந்து கடல், அதாவது ஓஷன்ஸு, சீஸு, அடுத்தது லேக்கு மற்றும் ரிவர்ஸ், இதிலேருந்து பார்த்திங்கன்னா சுமார் 90% வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி வந்து எவாப்ரேஷன் மூலமாக எவாப்ரேட் ஆகுது. சரியா? இது வந்து எங்கே போகுது அப்படின்னு சொன்னால் அப்படின்னா அட்மாஸ்பியருக்கு போகுது. சரியா? அட்மாஸ்பியரில் வந்து பல்வேறு ஆய்வுகள் வந்து வெளிப்படுகின்றன. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10% ஈரப்பதம் வந்து தாவரங்கள் நீர் இதுலேருந்து வெளிப்பட்டு அதன் மூலமாக எவாப்ரேட் ஆகுது. சரியா? நீர் வந்து எந்த அளவுக்கு ஆவியாகுதோ அதே அளவுக்கு மழையாக வந்து பூமிக்கு மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுல தெரிஞ்சிருக்கு. ஆனால் புவியியல் ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எவாப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடுது. அதாவது ஓஷன்லேருந்து ஆவியாகிறது அதிகமாகவும் ஆனால் மழை வந்து கம்மியாகவும் வருது. ஆனால் நிலப்பரப்பில் ஆவியாகும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஆவியாகிறது கம்மியாகவும், அதாவது எவாப்ரேட் ஆகிறது கம்மியாகவும், ரெயின் வந்து அதிகமாகவும் நமக்கு கிடைக்கிது. சரியா? ஏன் அப்படின்னா காற்று அதிகமாக உள்ள காலங்களை விட காற்று குறைவாக உள்ள காலங்களில் தான் எவாப்ரேஷன் வந்து கம்மியாக இருக்குது. சரியா? காற்று குறைவாக இருந்த காலங்களில் பார்த்திங்கன்னா அதாவது எவாப்ரேட் ஆகிறது வந்து நீர்நிலைகளில் வந்து அங்கேயே பக்கத்துலேயே தங்கிடுது. சரியா? காற்று இருந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னா அது மேலே போகும் இல்லையா? காற்று இல்லைன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ஆவியாகி அங்கே பக்கத்துலேயே அப்படியே வந்து தங்கிடும். சரியா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வறண்ட இடத்துல பார்த்திங்கன்னா நீராவி வந்து அதிகமாக கீழேயே இருக்கும். அதிகமான காற்று உள்ள பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து எங்கே போகும்? அட்மாஸ்பியருக்கு சீக்கிரமாக போயிடும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் வித், அதாவது ஆவியாதல் வந்து எவாப்ரேஷன் வந்து எதில் இன்க்ரீஸ் வித் விண்டு ஸ்பீடு, காற்றோட வேகத்தை பொறுத்து. சரியா? காற்றோட வேகம் அதிகரிக்கும் பொழுது ஃபாஸ்ட்டாக போகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், வெப்பநிலை, அதாவது ஹீட் அதிகரிக்கும் போது அதுக்கு அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் த ஹியூமிடிட்டி அண்ட், ஈரப்பதம் குறையும் பொழுது அதே மாதிரி இன்க்ரீஸ் எ ரியல் எக்ஸ்டென்ட் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் பாடிஸ். சரியா? அதாவது பூமியில் வந்து நீர் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது அது வந்து அதாவது எவாப்ரேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது பார்த்தா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் நீர் வந்து அதாவது பிளான்ட் மூலமாக வெளியே வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து உட்கசிந்து வெளியிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். நீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் ரெஃபர் டு த ப்ராசஸ் பை விச் த வாட்டர் content in the plant are released in the atmosphere in the form of water vapor. சரியா? அதாவது பிளான்ட் மூலமாக ஆவி ஆகுது இல்லையா, அதுலேருந்து கசிஞ்சு அந்த இலை மேலே பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி நிறையா இருக்கும், அப்படி ட்ராப்பாக இருக்கும். அது நமக்கு பனி மாதிரி தெரியும். ஒரு சில டைமில் பனியாகவும் இருக்கலாம், ஆனால் வந்து ஒரு சில டைமில் இப்படியும் இருக்கலாம். சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா content plant release into the atmosphere in the form of water vapor. Much of the water taken up by the plant is released through the transpiration. The rate of transpiration is also affected by the temperature. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஹீட்டை பொறுத்து தான். சரியா? அடுத்தது காற்று, தென் ஹியூமிடிட்டினா ஈரப்பதம். சரியா? The rate of transpiration is also affected by nature
of vegetation and the method of cultivation of crops. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதுவும் வந்து வெப்பநிலை, அப்புறம் காற்று, ஈரப்பதம் இதை பொறுத்து தான் வந்து இந்த டிரான்ஸ்பிரேஷனும் நடக்குது. இயற்கையான வந்து தாவரங்கள் இலைகளில் பார்த்திங்கன்னா நீர் கசிஞ்சிருக்கிறது நமக்கு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா விவசாயிகளோட பயிர்கள் அதனோட தன்மை அதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை பொறுத்து வந்து நேச்சுரலாக பார்த்திங்க அப்படின்னா பயிரோட சாகுபடி எவ்வளோ பண்ணுறாங்களோ அதை பொறுத்தும் இது வந்து நமக்கு டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். சரியா? இது வரைக்கும் இன்றைக்கி போதும். நாளைக்கு நமக்கு அடுத்த கிளாஸில் நம்ம மீதியை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.